பயப்படலாம் கிடையாது. நடிகன் நான் டாப்பா நடிகனாக இருந்துட்டு போ, விளம்பரம் வர வேண்டியதான், பண்ண வேண்டியதுதான். டிவியை திறந்தா போதும். ஒரு சமூக நலம் பொதுநலம் இருக்கணும், அதை நீ பண்ணுங்க, வேணான்னு சொல்லலை. காசு கொடுத்தா இந்த விளம்பரத்துக்கு வருவீங்கன்னா அது அப்புறம் நம்ம எவ்வளோ பேர் வாங்கி அப்புறம் அர்த்தமே இல்லையே. இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி சொல்கிறேன். ஒரு ஒரு தலைவராக இருக்கவங்க, பெரிய படங்கள் நடித்தவங்கெல்லாம் இந்த மாதிரி மசாலா விளம்பரம் போகிற போக்க பார்த்தா நம்ம நீரோத்த விளம்பரத்துக்கும் வருவாங்க. போடுங்க, இதை வச்சு ஒரு கேஸை போடுங்க, போடுங்க பாப்போம். ஏதோ ஒன்று அது வழக்கமா நடக்கிறது தானே. உங்ககிட்ட எவ்வளவு பேர் வருவாங்க அப்படிங்கறத நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு யாரும் வரவே தேவையில்லை. இவங்க என் தவிக்கு வரல, ப்ரொடியூசர் கவுன்சில் இருந்து யாரும் வரல. ஸோ நான் தமிழ் ஆர்கனைஸ் ஃபிலிம் கிரியேட்டர்ஸ் ஆஃப் இந்தியா இந்த டாப் ஷிப் ப்ரொடியூசர்களை சேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் நான் உறுப்பினர், அதனோட என்னோட உரிமையை விட்டு கொடுக்க முடியாது. நான் ஃபிலிம் சேம்பர்ல உறுப்பினர், ப்ரொடியூசர் கவுன்சிலில் உறுப்பினர், அதெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது. நான் பத்திரிகையில் போட்டு இவங்க யாரும் வரலன்னா அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு இங்கே உட்காந்துருக்காங்க? ஏன் வரல? படம் தானே எடுத்தேன், ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை கொடுத்தேன்ல. திராணி இல்லாதவர்கள் ஒரு தைரியமாக ஒரு வேலை செய்கிறேன், ஆயிரக்கணக்கான ப்ரொடியூசர் பாராட்டுறான், சின்ன ப்ரொடியூசர்லாம் பாராட்டுறான். உனக்கே தயக்கம்? எல்லாம் வந்துட்டாங்க. அதுக்காக நான் பெப்சிக்கு எதிரான எந்த காலத்துலையுமே இல்லை. இப்போ வடபழனி கோயிலில் கல்யாணம், சரவணபவனில் சாப்பாடு, 500 1000 ஜூனியர் ஆர்டிஸ்டுக்கு மேலே நான் பெப்சி நடிகர் சங்க துணை நடிகர்கள் தான் எடுக்க போகிறேன். ஏன்னா டாப்ஸில் துணை நடிகர்கள் கிடையாது. கிரியேட்டிவ் ஜாப், ஒன்லி கிரியேட்டர்ஸ், எடிட்டர், கேமராமேன், அசிஸ்டன்ட் டைரக்டர், டைரக்டர் எல்லாம் இருக்காங்க. ஆனால் துணை நடிகர்கள், வாகன ஓட்டுகள் இல்லை. எல்லாம் கிரியேட்டிவ் ஜாப் கிடையாது. ஒரு ப்ரொடக்ஷனை சேர்த்துக்கிறோம். ஏன்னா அவங்க ஒரு பழத்தை வெட்டி பண்ணி அழகாக கொண்டாந்து வச்சான்னா பிடிக்காத பழத்தையும் முழுக்க சாப்பிட்ருவோம். அது கிரியேட்டிவ். அதனால நான் நடிகர்களை சேர்க்கத்தான் போகிறேன், அவங்கள வச்சு நான் படம் எடுக்கத்தான் போகிறேன். எனக்கு இந்த பேதம் எல்லாம் கிடையாது. இப்போ நான் நடிக்க வந்தேன், மக்கள் மனசில் இருக்கேன், எனக்குரிய பங்கை நான் ஆற்றுவேன். நன்றி, வணக்கம்.